ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் குரு. நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இன்றைக்கி அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு தெலுங்கு படமான ஸ்ரீரங்கன் நேத்துலு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த தெலுங்கு ஆக்டரான பரணி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மக்கள் மத்தியில் நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காப்ல. அவரோட அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரிலேட்டபிளாக 3 ஸ்டோரிங்க ரன் ஆகுது. ஸோ அதில் ஒரு கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் இவங்க வந்து அவங்களோட காதில் வீட்டில் சொல்லாமல் கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க பீரியட்ஸ் வந்து தள்ளி போகுது. அவங்களோட காதல் அதுக்கப்புறம் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுது, கடைசி அவங்களோட காதல வீட்டில் சொன்னாங்களா இல்லையாங்கிற மாதிரி ட்ராவல் ஆகும். இன்னொரு கதைன்னு பார்க்கும்போது ஒருத்தர் வீட்டில் வந்து ரொம்ப பயங்கரமான ட்ரக் அடிக்டாக சுற்றிட்டு இருக்காரு. அவர் வீட்டில் வச்சிருந்த அந்த கஞ்சா செடியை அவர் வீட்டில் இருக்க ஒரு சின்ன பையன் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப அதை பார்த்து போலீஸ் ஆஃபீஸர் வீடை தேடி வந்துடுவாங்க. அதுக்காக அவங்க வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடுவார். ஸோ அவர் போலீஸ்கிட்ட மாட்டினாரா இல்லையா, அண்ட் அவரோட ட்ரக் அடிக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் 3வது ஸ்டோரி பிளாட் வந்து ஊருக்குள்ளே ஒரு பேனர் வச்சு ஊருக்குள்ளே பாப்புலராகவும் ஃபேமஸாக ஆகணும்னு சொல்லி ஒரு பேனர் வைக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் பேனர் வச்ச பேனரை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு எரிஞ்சிருவாங்க. ஸோ ஊருக்குள்ளே ஒரு திருப்பி நல்ல ஒரு பேனர் வைக்க முடிஞ்சா இல்லையாங்க மாதிரி அந்த ஸ்டோரி பிளாட் தனியாக போகும். இந்த 3 கதையிலேருந்து அவங்க சொல்ல வர மெசேஜ் அப்படிங்கிறத அந்த படத்தோட ஹைலைட். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசென்ட் டு வாட்சா, அதுலேயுமே ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவியாகவே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் இருக்கிற கதை அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான கான்செப்டை வச்சு தான் அந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அது ப்ராப்பரான அந்த ஸ்க்ரீன் பிளேலையும் எடிட்டிங்லையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கனால படம் பெரிய லெவலில் உங்களுக்கு போரிங்கே இல்லாத அளவுக்கு படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. அதுலேயுமே இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் எடிட்டிங் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி படத்தில் வந்து 3 கதைகள் தனித்தனியாக ரன் ஆகுதுன்னா அந்த படத்தோட எடிட்டிங் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த படம் பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தோட எடிட்டர் நல்ல ஒரு எஃபெக்ட்டை போட்டிருக்காரு. அதை தாண்டி படத்தில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும்போதும் எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். படத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் பெரிய லெவலில் ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் சொல்ல முடியாது, சின்ன ப்ராப்ளம்னா, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணதுனால தான் படம் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு. கடைசியாக அவங்க சொல்ல வர மெசேஜ் அண்ட் கடைசியாக முடிச்சதுமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தோட தமிழ் டப்பிங்குமே நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்த்தபிள் மூவியாகவே நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த படத்தில் பெரிய அளவில் அடல்ட் கண்டென்ட் இல்லை, ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிளாக சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல என்டர்டெயின் இந்த படத்தில் கிடைக்கும்.